அரசியல் சட்ட மாநாடு ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்திலே நடக்கிறது. இந்த மாநாட்டில் நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார், நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார், தி வயர் பத்திரிகையின் சித்தார்த் வரதராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார். நம் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை காக்க கூடுவோம் ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்தில். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. மைக் கொடுக்க வேணாம், அமைச்சர் உட்காருங்க. பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்து ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குள்ள நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ள வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை, அதானே தவிர இல்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்க முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து. வணக்கம். வணக்கம். முன்னெப்பொழுதும் இல்லாத விட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பேசும் பொருளா மாதிரி இருக்கிறது. கூடுதலாக ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட டிவிகே கட்சியினர் பேசுவதும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அது எப்படின்னு புரியல. ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரர்களுடைய அவைக்குறிப்புகளும் பெரும்பாலும் நீக்கப்படுவதை பார்த்திருக்கிறோம் கடந்த கால வரலாற்றில். ஆனா இப்ப டிவிகே அமைச்சர்கள் பேசுவதை கூட சபாநாயகர் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கி கொண்டிருக்கிறார். மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்து ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குள்ள நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. அதையும் தாண்டி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்வதில்லை அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புறேன். ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எல்லாபடியும் தாண்டி இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டத்திற்கு டிவிகே அமைச்சர் தள்ளிவிட்டார் என்று தெரியவில்லை. அவரும் மன்னிப்பு கேட்டிருந்தார். முதற்கட்டமா சட்டசபை சமாளம் எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒருவர் புதிதாக ஒருவர்கள் அரசியலுக்கு வருவதில்லை, அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை, தவறில்லை. ஆனா ஏறத்தாழ இன்றைக்கு 100 நாட்களை இந்த அரசு கடந்திருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று எடுத்துக்கொண்டால் இது கிட்டத்தட்ட ஒரு 3வது கூட்டத்தொடர். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை சட்டப்பேரவை கூடியது, அடுத்து ஆளுநர் உரைக்காக கூடியது, இப்போது பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கான கூட்டத்தொடர் நடந்துருக்கு. அப்போ நீங்க தொடர்ச்சியா என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களது விவாதங்களை, உங்களது பேச்சை, உங்களது உரையை ஒட்டுமொத்த உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க குறிப்பிட்டீங்க, இன்றைக்கு ஆளுங்கட்சியினருடைய பேச்சுக்களே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றீங்க. அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் நீக்கப்படுது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி விவாதம் யாருக்கும் தெரியாது. அந்த விவாதம் முடிந்து அடுத்த நாள் செய்தித்தாள்களில் தான் விவாதம் வரும், மாலை நாளிதழ்கள்ல வரும். அப்போ வந்திருக்கிற செய்தியாளர்களை குறிப்பெடுக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, சட்டப்பேரவை தலைவர் எந்த வார்த்தையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறாரோ அதை அவங்க குறிச்சு வச்சிருந்தா அதை அவங்க அடிச்சிருவாங்க. அப்போ செய்தித்தாளில் நாளிதழ்களில் பத்திரம் அந்த செய்தி பிரசுரிக்கப்படும் போது அது நீக்கப்பட்டு வெளியில வரும், எல்லாரும் அதை படிப்பாங்க. அதே மாதிரி என்ன அவைக்குறிப்புல அவர் சட்டப்பேரவை தலைவர் நீக்கிறாரோ அதை விட்டுத்தான் அவை நடவடிக்கைகள் அடங்கி அந்த குறிப்பேடு தயாராகும், அவை விவாதங்கள் குறிப்பேடு. ஆனால் இன்றைக்கு நேரலையின் வாயிலாக ஒட்டுமொத்த உலகமே பார்த்து கொண்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண ஃபார்மாலிட்டி தான். அந்த ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் ஏறாதே தவிர அவர்கள் பேசிய பேச்சுக்கள் ஒட்டுமொத்த மக்களின் பார்வைக்கு சென்று விடுகிறது. அது ஒன்று. இன்னொன்று விஷயம், குறிப்பாக இந்த தாவேகாவினர் செய்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தப்பும் தவறுமாக ஒன்றை பேசி விடுவது, அந்த பேசிய செய்தியை அவர்களே ரீல்ஸா பரப்புறது, அதற்கான தவறை சரி செய்வது வர்றதில்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க நிதித்துறை அமைச்சர் சொன்னாரு 15,000 கோடி கஜானாக்கு வந்துருச்சு அப்படின்லாம் அவர் சொல்றாரு.
உடனடியா முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் அது எப்படி வந்தது, அந்த வழிவகையெல்லாம் சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொன்ன பிறகு இல்ல வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்க. அப்போ இந்த ரீல்ஸ்ல பரப்புறவன் என்ன பண்ணுவான்னா, தங்கம் தென்னரசு அவர்களுடைய கேள்வியும் அதன் பிறகு அதை வந்து தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்ட அமைச்சருடைய அந்த பதிலையும் அதை சொல்ல விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அமைச்சர் நாங்க வந்து இதுக்குள்ள பாருங்க 15,000 கோடி கஜானாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் ரீல்ஸாக பரப்பப்படுகிறது. அதே போல ஆதவர்ஜுன் ஒரு கேள்வி கேட்கிறார், அந்த கேள்வி மட்டும் பரப்பப்படுகிறது, அதற்கான பதில் எதிர்த்தரப்புல இருந்து தந்தா அதை வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆக இப்படி ஒவ்வொருவரும் ஒரு அவை நிகழ்ச்சிய தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப வந்து அவங்க வந்து அதை கத்தரித்து பயன்படுத்துகிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்போ நீங்க நேரலையில் எவ்வளவு பொறுப்போடு ஒவ்வொருவரும் பேச வேண்டும். இப்ப புத்தாக்க பயிற்சி கொடுத்தாங்க புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம், அங்க என்ன சொல்லி தந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அவை மரபு என்ன, இப்ப அவையில் இல்லாதவர் பற்றி அவையில் பேசக்கூடாது, அதாவது அவையினுடைய மரபு. ஆனா தொடர்ச்சியாக திமுக தலைவர் காணோம் அவர் எங்க இருக்காரு என்பது போன்ற பேச்சுக்கள் தான் மீண்டும் மீண்டும் முதல்வர் பேசினார், அமைச்சர் பேசினார், எம்எல்ஏ பேசினாரு, அதே தான் பேசப்படும். அதே போல வந்து மரிய வில்சன் அவர்கள் உங்களுடைய தமிழை வந்து கொஞ்சம் தமிழ் அறிவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க, தமிழ் பேசுவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் சொன்ன போது மிக இதா வந்து பதில் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது திமுகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியை இழுத்து பேசுறார். அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்றது மரபு, தேவையே இல்லை, அவரை பத்தி பேச வேண்டியதில்லை, அவரை பேசலாம். இப்படி தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து அவையில் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியல. இன்னொன்று வந்து ஒரு துறை தாண்டி இன்னொரு துறைக்கு அமைச்சர் பதில் சொல்றாரு. அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த புரிதலோ இல்லை இருக்கானே தெரியல, ஏதோ ஒன்னே அந்த நேரத்துல சொல்லிடணும். இப்ப குறிப்பா இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியிலே பாத்தீங்க அப்படின்னா, இங்க கோவையிலே பலியான மாணவர் அமுதனை பத்தி பிரச்சனை வருது. சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் எழுந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு கோஷ்டி மோதல்ங்கிறத திரும்ப சொல்றாரு. அதாவது இதற்கும் போதைப் பொருள் சம்பந்தத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவர் நிறுவ முயற்சிக்கிறார். இவங்க 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் சண்டை, அவங்க இடத்திலேயே போய் அடிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த கொலை பலியான அமுதன் என்பதும் ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு அவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இவர் வந்து ஆட்களோட போய் அவங்க எல்லாம் அடிச்சாரு வச்சாருன்னு சொல்றாரு. அப்ப மீண்டும் கேள்விகள் எழுப்பப்படுகிற போது ஒரு விவாதம் பயங்கரமா வருது. அப்ப அந்த இடத்துல மறுபடியும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சுட்டு, இல்ல அது வந்து எங்கனாலும் இழப்பு தான், நாங்க அது வந்து எங்க வீட்டு பிள்ளைதான் அப்படின்றாரு. ஆக இப்ப உங்கள் அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து மோதல். இவர் ஒரு கோணத்துல பேசுறாருன்னா அதற்கு இன்னொரு கோணத்தில் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறார். இந்த பதிலளிக்க வேண்டியவர் வந்து பொறுப்பு வந்து இவங்க 2 பேத்துக்குமே இல்லை. யார் பதிலளித்திருக்க வேண்டும்னா இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் காவல்துறை மற்றும் உள்துறை சம்பந்தப்பட்டது. அப்போ அதை பொறுப்பை நிர்வகிக்கிற முதலமைச்சர் பதில் சொல்லணும். இல்லாத பட்சத்தில் ஒரு கல்லூரிக்குள்ளே நடந்த மோதல் ஒரு கல்லூரி சம்பவத்தை அடிப்படையாக வைத்தது என்ற அதன் அடிப்படையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இவர் 2 பேரை விட்டுவிட்டு சட்டத்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இந்த பதில் சொல்றாங்க. இந்த 2 பதிலுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இவர் ஒரு ஆங்கிள் சொல்றாரு, அவர் ஒரு ஆங்கிள் சொல்றாரு. அப்ப எதற்காக சட்டப்பேரவை? ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்கு தான் நம்ம அதை கேட்கிறோம். அப்போ அந்த கிளாரிட்டி இல்லாம அந்த விவாதங்களை அவர்கள் எங்கெங்கோ கொண்டு போகணும். அதனாலதான் இது டேக் டைவர்ஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் மீண்டும் சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதை தாண்டி எங்கெங்கயோ கொண்டு போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாங்க, ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல்ல சம்பந்தப்பட்ட ஜாபர் சாதிக்குடைய வந்து திமுக முன்னாள் முதல்வருடைய குடும்பமே இது பண்ணிச்சுன்றார். முன்னாள் முதல்வர் அவையில் இல்லாதவரை பற்றி பேசுவதே தவறு, நீங்க அவர் குடும்பத்தை கொண்டு வந்து இதுல பேசுங்க. அப்ப உடனடியாக அடுத்து வந்து போதைப் பொருளை பயன்படுத்திய அமைச்சரை பற்றி உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்புறார். உடனே சட்டப்பேரவை தலைவர் கேட்கிற ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது. அப்ப இதற்கு முன்பாக பேசினாரு, அதுக்கு ஆதாரம் இருந்துச்சான்னு கேட்டார் உதயநிதி. ஆக இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை என்னன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தலைவருக்கே வகுப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஏன் அப்படின்னா போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா பொய்ன்னு பேசினாரு ஒரு அமைச்சர், ஒரு தாவேக்காவை சேர்ந்தவர். உடனே அவையில பொய்ன்னு சொல்லக்கூடாது, இந்த உண்மைக்கு மாறான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அண்ணன் தங்கம் தென்னரசு எந்திரிச்சு சொன்னாரு, பொய்யின்ற வார்த்தை வந்து இங்கே தடுக்கப்படவில்லை, அவையில நீங்க பொய்யின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், ஆனா இன்னார் பொய் சொல்லி விட்டார்கள்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னார், பொய்மையும் வாய்மை இடைத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் மணி. இந்த குரலை யாரும் சொன்னா நீங்க அவை குறிப்பிலிருந்து எடுத்துருவீங்களான்னு கேட்டார். அப்ப சட்டப்பேரவை தலைவருக்கே அவை நடவடிக்கை குறித்து வகுப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு திமுக இருக்கிறது.
ஏன்னா இங்க இருக்கிறவர்கள் அத்தனை அரசியல் அனுபவம் பெற்றவர். அப்ப அந்த அனைத்து அனுபவம் பெற்றவர்களுடைய ஒரு இதை வந்து நீங்க அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதிலோ இல்லை அவர்களிடம் கேட்டுக்கொள்வதிலோ உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு மோதல் மாதிரியான ஒரு கட்டத்துக்கே தான் கொண்டு போயிட்டு இருக்கே தவிர இதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களை பற்றி சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ அவர்கள் தரப்புல எந்த ஒரு இது இல்லை. ஆனா அதே நேரத்தில் திமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாகத்தான் நடக்குது. எப்பெல்லாம் முக்கியமான சிக்கல்கள் வருதோ அந்த நேரத்துல எல்லாம் அரசுக்கு அவர்கள் தங்கள் முழு ஆதரவை அளிக்கிறார். இப்ப மேகதாது பிரச்சனை வந்துச்சு, இந்த அரசின் மீது மாற்றுக்கருத்து இருந்த போதிலும் கூட அந்த தீர்மானம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு அது துணை நின்றது. ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றது. நீட்டு பத்தி தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஒரு மனதா அதை நிறைவேற்றுவதற்கு துணை நின்றது. தொகுதி மறுவரையறை தேவையே இல்லை இந்த நேரத்துல, ஆனாலும் கொண்டு வந்து மறுபடியும் அதே டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸா அதை கொண்டு வந்தாங்க. அப்போதும் திமுக தன்னுடைய ஆதரவை வழங்கியது. அப்போ இவங்க வந்து எது மக்கள் பிரச்சனை, எது இன்றைக்கு நமக்கு மாநில சுயாட்சிக்கு ஆபத்து விளைவிக்கிற பிரச்சனை என்றால் திமுக தாமாக முன்வந்து அந்த ஆதரவை வழங்கி, ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளாத ஆளுங்கட்சி வந்து மீண்டும் மீண்டும், அதாவது அவங்களுக்கு என்னன்னா மறுபடியும் திமுகவை குறை சொல்லி, என்ன நடந்தாலும் திமுகவை குறை கூறி தாங்கள் இன்னும் வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 100 நாட்களில் அவர்கள் எதிர்பார்த்த ஆட்சி மக்கள் இல்லை. அது மக்கள் வந்து ஓரளவுக்கு பேச தொடங்கி விட்டார்கள். அப்ப அதை சமாளிப்பதற்காக அனைத்து பணியும் திமுக மீது போட்டு அதை வச்சு நாம இங்க வந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற இந்த நிலையில வந்து ஒரு சட்டப்பேரவை நடவடிக்கையே வந்து இன்றைக்கு தாவேகாவினர் வந்து ஒரு கேலி கூத்தாக்கி கொண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது முதல்வர் வரும்போது எந்திரிக்கவில்லை, கண்ணியத்தை காக்காமல் இருக்கிறார் அப்படின்ற அந்த வாதமும் இந்து அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. அதற்கு சபாநாயகர் எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லைங்கிறதையும் சொல்றாங்க. ஆனாலும் கூட திரும்ப முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து கருணாநிதி அவரை அடுக்குமொழி திருமங்கல பரப்பலான்னு பேசுறது அவருக்கு நிற்கப்படுகிறது. அப்புறம் ஓபிஎஸ் அவர் சொல்றார், அவரை கலைஞர் தான் கூப்பிட வேண்டும் என்று முன்னாள் ஒரு எம்ஜிஆரை கூறியிருக்காருன்னு சொல்றாரு. இப்ப திரும்ப இது எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் மோதல் நோக்கி மட்டுமே போகிறது. இந்த கண்ணிய குறைவான பேச்சு தொடர்பான காரணம் நினைக்கிறீங்க? ஏன் வந்து சிஎம் குறிப்பாக விஜய் அவர்களே மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினரை சீண்டி ஒருவேளை அவர்கள் அவை நடவடிக்கையை புறக்கணிச்சிடணும், அவங்க உள்ள இல்லைன்னா நாம வாட்டுக்கு வந்து ஒரு ஒன் சைடு இது மாதிரி அவையை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார். ஏன்னா மீண்டும் ஒவ்வொரு நாளும் திமுகவினரை நோக்கி அவர்கள் வம்புக்கு இழுப்பதை போலத்தான் பேசுறாங்க. ஏன்னா வந்து அப்படி நடந்தா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க, இவங்க கோபத்துல வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா நாம வந்து நம்ம பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் அவங்க திட்டமாக இருக்கு. ஏன்னா அதை வந்து இன்னைக்கு ஓப்பனாவே சிபிஆர் நிர்மல்குமார் போட்டு உடைச்சிட்டாரு. அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சேன், திரும்பி வந்துட்டாங்க அப்படின்றாரு. இது அவருடைய பயத்தை காட்டுகிறது. திமுகவினர் அவையில் இருந்தால் அவர்கள் கேட்கிற கேள்வியை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், என்ன செய்யறது என்று புரியாமல் அவர்கள் தவிக்கிறார். அந்த தவிப்பு தான் அவர்களுக்கு இது போன்று ஏதாவது பேசணும், அதனால் திமுகவினர் வந்து கோபமடைந்து அவர்கள் அவையை விட்டு போயிடணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் இல்லாத கிரவுண்ட்ல வந்து நீங்க பாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா எதிரணி ஃபீல்டர்ஸே இல்லாத இடத்துல வெறும் பேட்ஸ்மேன் மட்டும் விளையாண்டா இருக்கும். அதே போல வந்து ஒரு அவையை நடத்த அவர்கள் நினைக்கிறார். அதை விட்டு இன்னைக்கு ஒருபடி மேல போய் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, நீங்க 57 பேருக்கே நீங்க எப்படி பண்றீங்க, நாங்க வந்து எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க, உதயநிதியை பேச விட மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? நீங்க என்ன சொல்லணும், முதல்வர் அவர்கள் வந்து இப்ப எங்க அணியில பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேசுறாரு, பேசும் பொழுது எதிர்த்தரப்பிலிருந்து ஆளுங்கட்சியில வந்து எழுந்து அவரை பேச விடாமல் கூச்சலிடும் பொழுதுதான் அவருக்கு ஆதரவாக திமுகவினர் எழுதுகிறார்கள். உடனே சட்டப்பேரவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க எழுந்து நிக்கிறீங்க, அவரை பேச விடுங்கன்றார். சிக்கல் எங்கே வருகிறது என்றுதான் பார்க்க வேண்டும். இப்ப எப்படி வந்து இவர்களுக்கு ஆளுங்கட்சி தவேகாரர்களுக்கு அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவே ஆனது புதிதோ, அதே போல ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நீண்ட காலம் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். சில முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தாலும் கூட இந்த சட்டப்பேரவை தலைவர் என்கிற அந்த பணிக்கு ஏற்றார் வகையில் அவர் இன்னும் தயாராகவில்லை. நீங்க முழு அவை நடவடிக்கையில பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த பின்னால் இருக்கிற அந்த சட்டப்பேரவை பணியில இருக்கக்கூடிய உடையார்சாமி என்று ஒரு அதிகாரி, அவர் தான் பக்கத்துல இருந்து முழுமையா அவரை வழி நடத்துவார். அதாவது நீங்க வந்து எல்லா சட்டப்பேரவை தலைவர்களும் வந்து அந்த சட்டப்பேரவையினுடைய அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வார், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் முழுக்க இவர் ஒன்றுமே ஏது மரியாதவராக இருக்கிறார். பக்கத்திலே அவர் நிற்பார், அந்த உடையார்சாமி என்பவர் சட்டப்பேரவை அதிகாரி பக்கத்திலே நிற்கிறார்.
ஒரு நாள் அவர் இல்லாமல் அவை இவரால சட்டப்பேரவை தலைவரால நடத்த முடியுமா என்பது ஒரு சந்தேகமாகிறது என்ற அளவிற்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு முதல்வர் வரும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர் தெளிவாக பதிவு செய்து விட்டார். அதற்கு பிறகும் அதையே பேசுறாங்க. இந்த முன்னாள் இருந்து என்ன மரபு கடைபிடிக்கப்பட்டது என்றே சொல்லிட்டாங்க. இப்போ முதல்வராக ஸ்டாலின் வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருப்பார், அவர் எழுந்தெல்லாம் வழக்கம் சொல்லல. அது அவர்களுடைய பரஸ்பரம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வை பொறுத்தது, உணவை பொறுத்தது. ஆனால் கட்டாயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அவை விதிகளில் சொல்லப்பட்டது. சட்டப்பேரவை தலைவர் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்கணும். அதே போல சட்டப்பேரவை தலைவர் எழுந்து நின்று விட்டால் அனைவரும் அமரணும். சட்டப்பேரவையில் பெரு அமளி நடக்கும் பொழுது சட்டப்பேரவை தலைவர் உச்சபட்சமா என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு நிற்பார். எழுந்து அவர் கையை காட்டிட்டவங்க எல்லாரும் உட்கார்ந்துடணும். அவர் எழுந்துட்டாலே எல்லாரும் உட்கார்ந்துடணும். இப்படி அவையில் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அவை விதிகள் சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு முதல்வர் வரும்போது, அதாவது இன்னைக்கு முதல்வர் மன்னிப்பு கேட்டு விட்டார், அப்ப அதை பெரிய இதாயிடக்கூடாது, மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கன்றது பெரிய இதாயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. உடனே இவர் மேல தவறு இருப்பதை போல அவர் பேசுகிறார். மிக தெளிவாக நம்முடைய முன்னாள் அமைச்சர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் சட்டப்பேரவையில, KKS ராமச்சந்திரன் அவர் இன்னைக்கு மிக தெளிவாக அதை சுட்டி காட்டினார். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றைக்கு 10வது முறையாக ஒரு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அவையில இருக்கிறார். அப்ப அவர் மிக தெளிவா சொல்றாரு. இப்பதான் நீங்க அவர் கோட்டையில கொடியேற்றினதெல்லாம் ரீல்ஸ் போட்டு கொண்டாடினீங்க. அந்த உரிமைக்கு காரணமானவர் கலைஞர். அதை கொஞ்சம் வேணும் நினைத்து பார்த்து நீங்க அவருக்குரிய அந்த மரியாதையை தரணும்னா. இன்னொன்று, அவருக்கு கலைஞர் அவர்களுக்கு எதிர்முகாமிலேயே காலம் முழுக்க இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து அவர் சொல்றாரு, எங்கள் தலைவர் எம்ஜிஆரே கலைஞரை பெயர் சொன்னதை கண்டித்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு வேறு வழியின்றி அந்த இமேஜை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக முதல்வர் எழுந்து அதற்கு மன்னிப்பு கேட்கிறார். நான் அதை செஞ்சிட்டோம்னா நம்மளும் எம்ஜிஆர் மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் கூட முதல்வருடைய அந்த செயல் பாராட்டத்தக்கதான், வரவேற்கிறோம். ஆனாலும் கூட அதை அவர் முன்னரே அறிவுறுத்தி இருக்க வேண்டும். இப்படி பேசணும், பேசக்கூடாது என்பதை முதலில் சொல்லி இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் 67 முதல் ஆட்சி பொறுப்பு வந்த போது எதிரணியிலே இருக்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்த 15 ஆண்டுகள் 3 முறை ஆட்சி செய்த காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு முன்னாள் முதல்வராக இருந்த பக்தவச்சலம், காமராஜர் போன்றவர்களுக்கெல்லாம் காமராஜர் அவையில் இல்லை, பக்தவச்சலம் போன்றவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதை அவையில் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணா உறுதிப்படுத்தினார். அதை தொடர்ந்து முதல்வராக வந்த தலைவர் கலைஞர் அதை சொன்னார். அதைதான் ஒரு அரசியல் நாகரிகத்திற்கு அடையாளமாக இருக்குமே தவிர நீங்கள் எதிர்க்கட்சியினரை தொடர்ந்து வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து அதன் மூலமாக ஏதோ அவர்கள் அவையில அவை நடவடிக்கைகளை புத்தக உழைப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் முன்னே காட்ட நினைப்பது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. இது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விவாதம் தான் இன்று அநேகமாக கூடுதலாக பேசியிருக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானமே அதை மையமாக கொண்டதுதான். ஆனா அங்க என்ன நடந்தது வேறு வேறு விஷயமாக திசைமாறி கொண்டுதான் இருக்கிறது. வழக்கம் போல் திசைமாரியை பேசிதான் நாமோட பேசி கொண்டிருக்கிறோம். இதுல அதனால அது சார்ந்த ஒரு விஷயத்த உரையாடல நான் நிரப்பலாம் நினைக்கிறேன். குறிப்பா அதாவது ஆலோசனை சொன்னாரு, கடந்த காலத்துல நீங்க எந்த இதுவுமே செய்யல, நீங்க விட்டது விளைவுதான் போதைகள் இன்னைக்கு பெருகி போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சில விஷயம் சொன்னாரு. காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்க பல பேருக்கு பரிசு கொடுக்குறீங்க, பல பேருக்கு விருது கொடுக்குறீங்க, அந்த விருதெல்லாம் போன ஆட்சியில் செய்ததுக்கு விளைவுதான் சொல்றாரு. போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். உடனே இன்னொரு மதுவிலக்குத்துறை அமைச்சர் நீங்க போன விட எதுவுமே செய்யலாம், தொடர்ந்து வர மரபுதான் அப்படிங்கிறார். இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இல்ல, தவறான பதில் சொல்லாதீங்க. அந்த விருது வழங்க உருவாக்க 2023 தான் சொல்றாரு. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அப்ப துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் சொல்றது இல்ல, சொல்லக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்றது இல்ல. அப்படிங்கிற பொழுது இது எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படியான மோதல் போக்குத்தான் இருக்கிறது. இந்த போதை சார்ந்த விஷயங்கள்ல இந்த அவை நடவடிக்கை நீ எப்படி பாக்குறீங்க? போதைப் பொருள் சார்ந்த விஷயத்தில் அவையினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதனாலதான் திமுக இந்த தீர்மானத்தை கொண்டு வருது.
ஏன்னா வந்து இது அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். அவர் சார்ந்த குடும்பம் அதனாலே வந்து சிக்கலுக்குள்ளாகிறது. அந்த போதை கலாச்சாரத்தின் காரணமாக வேறு கலாச்சார சீர்கேடுகளும் குற்றச்செயல்களும் நடக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து அந்த போதை மருந்து இங்கெல்லாம் கிடைக்குது, யாரெல்லாம் அதை வந்து பண்றாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்ததற்காகத்தான் கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டிருக்கார். அப்ப அது தொடர்ந்த ஒரு சிக்கல். அதுக்கு தொடர்பாக பேசிய அந்த அமுதன் அவர்களுடைய தாயாரே சொல்றாரு, எனக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தான் நீதி பெற்று தரணும் அப்படின்னு அந்த அம்மையாரே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அப்ப அதனை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதை விடுத்து முற்றிலுமே அதை தாண்டி ஏதேதோ பேசுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இதில் பேசுவதற்கு ஒரு விஷயம் இல்லை. அப்போ இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், அங்க என்ன நடந்தது என்பது, அதுதான் நான் முன்னரே குறிப்பிட்டேன். அங்க என்ன நடந்ததுன்னு சிபிஆர் நிர்மல்குமார் அவர் ஒரு கதை சொல்றாரு. 4வது மாணவர்களுக்கு 2வது மாணவர்களுக்கு சண்டை, அமுதன் அவர் நண்பர்களோட போய் முதல் இந்த ரூம்ல போய் இவங்களை தாக்குனார், அப்புறம் அந்த ரூம்ல போய் அவங்கள தாக்குனாரு. அப்படின்னா அப்படி கொலை செய்யப்படும் போது அமுதன் மட்டும் எப்படி ஒற்றை நபரா இருக்காரு? அவங்க தாயார் அந்த கேள்விதான் முன்வைத்தாங்க. இது குழு மோதல், கோஷ்டி மோதல் சொல்றீங்க. ஒரு 10 பேரும் சண்டை போட்டாதான் அது கோஷ்டி மோதல். 10 பேரும் ஒருத்தர் தாக்குனா அது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும் என்கிற கேள்வியை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் முன்வைத்தது. அதே போல இன்னைக்கு திருவெற்றியூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம். இப்படி அந்த இது என்ன காட்டுது, அந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தகவல்களை தருபவர்களுடைய மீதே தாக்குதல் நடத்துதுன்னா அப்போ அந்த போதை மருந்துகளை விற்கிற அந்த மாஃபியாக்கும் காவல்துறைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, அவர்களுக்கு ஏதேனும் உறவு இருக்கிறதா என்கிற நோக்கி தான் இந்த கேள்வி, இந்த விவாதங்கள் எல்லாம் பயணித்திருக்க வேண்டும். அப்ப இது தொடர்பாக வேற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? அப்போ பாத்தீங்கன்னா போன ஆட்சி காலத்துல இதை வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார். அதாவது நீங்க இது போன்ற ஒரு வேலைகளை வெறும் சட்ட திட்டங்களால் மட்டும் மாற்றிவிட முடியாது. நீங்க வந்து ஒரு மது பழக்கத்துல இருந்து எல்லாரையும் மீட்டெடுக்கணும், போதை கலாச்சாரத்துல இருந்து எல்லாரையும் மீட்டெடுக்கணும்னா அதற்கு வெறும் சட்டம் மட்டுமே துணை நின்று விடாது. மக்கள் மத்தியில் அந்த ஒரு மாற்றம், மனமாற்றம் என்பது வர வேண்டும். அப்ப அதற்காக கடந்த திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த போதை எதிர்ப்பு உறுதிமொழியை எதிர்ப்பு ஒவ்வொரு இடத்துலையும் ஆன்டி ட்ரக் கவுன்சில்னு ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஆன்டி ட்ரக்ஸ் கவுன்சில்னு போட்டாங்க. ஆன்டி ட்ரக் அம்பாசிடர்னு ஒருத்தர் போட்டாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து இந்த போதை எதிர்ப்பு மூலமா இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் அந்த கல்லூரிக்குள்ளே அந்த போதை கலாச்சாரத்தினுடைய எதிர்மறை விளைவுகள் குறித்து அவர் அதை பிரச்சாரம் செய்யும். அதுதான் அந்த ஆன்டி ட்ரக் அம்பாசிடருடைய வேலை ஒவ்வொரு கல்லூரிக்கும். இப்படியெல்லாம் அந்த போதை கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை திமுக அரசு செய்தது. அதே போல கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிகமாக போதைப் பொருள்கள் வந்து பிடிபட்டது. இவங்க கூட சொன்னாங்க, அப்போது எதிர்கட்சியா இருந்தவங்க சொன்னாங்க, நிறைய பாருங்க போதை கலாச்சாரம் பெருகிருச்சு அப்படின்னாங்க. அதாவது நீங்க அந்த கைது செய்யப்பட்ட சம்பவத்தை, அதாவது அந்த போதைப் பொருட்களை பிடிபடாம வச்சிருந்தா அது நல்லதா? அதிகமாக பிடித்த உடனே அது வந்து அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். ஆக அதிகமாக பிடிபட்டிருக்கிறதுனா அரசு அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறது என்பதுதான் பொருள். ஆக இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் கேரளா மூலமா வருதுன்றார், இன்னொரு அமைச்சர் எந்திரிச்சு அதை மறுக்கிறார். ஆக இப்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாம இந்த விஷயம் என்ன, எதன் காரணமாக இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைய விவாத பொருள் என்ன என்பது பற்றிய ஒரு முழுமையான அறிவு அவர்களுக்கு இல்லாம இந்த விவாதத்தை இங்கும் அங்குமாக திசை திருப்புவது, அதன் காரணமாக அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையே வந்து நீர்த்து போக செய்வது அப்படிங்கிறதை இவர்களுடைய தொடர் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து இப்ப இதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதெல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு தான் மன்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த மன்றத்திற்கு செல்வது எதற்காக? அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக. ஆக அந்த மக்களின் பிரச்சனைக்காக ஒரு சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட போது அதை ஒட்டிய பொருளில் தான் விவாதிக்கணும். அதே போல அதில் வந்து இப்ப தீர்மானத்தை கொண்டு வந்தவரை பேசவே விடாம மீண்டும் மீண்டும் அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணா அப்போ அந்த நேரம் கூடுதலாகி கொண்டேதான் போகும். ஆகவே வந்து என்ன பொருளோ அந்த பொருளை வந்து அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடாக மட்டுமல்ல, இன்றைய ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு மாறிக்கொண்டது. அப்ப அதை வந்து இதை வந்து ஒரு வார்னிங்கா எடுத்துக்கணும், ஒரு வார்னிங் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு
அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளைத்தான் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய விருப்பம். ஓகே, இது வெறும் சட்டமன்ற விவாதம் மட்டுமல்ல, மக்கள் நீங்க சொல்லுவது போல் தொடர் நேரலில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது அவர்களுக்கு நீக்கலங்கிறத எல்லாமே சேர்ந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுடுகிறேன். விவரம் சொல்ல அறக்களுக்கு நேர ஒதுக்கி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.